நான் 20 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ரூபா கூட ப்ராப்பராக பண்ணதில்லை. உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் காலேஜ் படிக்கும்போதே ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ்ஸு. அதில் நல்லா ஏர்ன் பண்ணிக்கிட்டும் இருந்தேன். பட் எனக்கு இந்த மணியை மல்டிப்ளை பண்ணலாம் தெரியாது. ஸோ கடைசியில் என்னாச்சு தெரியுமா, ஒரு பைசா இல்லாமல் நின்றுட்டு இருந்தேன். பட் இப்போது மாதம் 10,000 ரூபா 3 டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதோடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மியூச்சுவல் ஃபண்டுக்கும் சேர்த்து மந்த்லி சிப் அப்படிங்கிறது 10,000 ரூபா போகுது. இது ஆட்டோமேட்டிக்காக போயிடும், நம்ம டச் பண்ண வேண்டியதே இல்லை. அண்ட் இதுக்கு எக்ஸ்பெக்டட் சிஏஜிஆர் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக 15% எதிர்பார்க்கலாம். மாதம் 10,000 ரூபா அப்படிங்கிறது 20 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்மளோட இன்வெஸ்டட் வேல்யூ 24 லட்சமாக இருக்கும். பட் நம்மளுடைய 15% சிஏஜிஆரில் வரக்கூடிய ரிட்டர்ன் 1.52 crores இருக்கும். இதுலேயே ஒரு 1% மாதம் நான் ஸ்டெப் அப் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ என்னுடைய இன்வெஸ்டட் வேல்யூ 20 வருஷத்துக்கு 98.9 lakhs இருக்கும். அதோடைய ரிட்டர்ன் 3.57. இது ஃபிக்ஸ்டு சிப்பை விட 134% அதிகமாக இருக்கும். சாதாரண ஹோம் மேக்கராக, சின்ன பிஸ்னஸ் ஓனராக, ஒரு 2 குழந்தைங்களுக்கு அம்மாவாக மினிமம் என்னால் இதை பண்ண முடியும். அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களால் எவ்வளோ பண்ண முடியும்னு. எக்ஸாக்ட்லி நான் ஃபாலோ பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஃபண்ட் நேம்ஸு, அலோகேஷனு, ஸ்டெப் அப் மெத்தட் எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃப்பில் போட்டிருக்கேன். ஐஎம்எஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள், பர்சனலி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஜெரோதாவில் அக்கௌண்ட் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணலாம். டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 0 கமிஷனில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. என்ன மாதிரி நீங்களும் 20 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு ஹையோன்னு நிற்காதீங்க. ஸ்மார்ட்டாக யோசிங்க, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க.